ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, அவ்வளவு சுலபமாக நான் யாருக்கும் கொடுக்காத வரத்தை தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் கிடைக்காத இந்த வரத்தை இன்றைய நல்ல நாளில் உன் கைவசம் சேர்ப்பதற்காக தான் உன் வராகி அம்மா உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்லமே. என்னுடைய ஆசீர்வாதம் பெற்ற அழகு குழந்தையான நீ இனி நடக்க போகிற பெரிய விஷயங்களை பற்றி யோசிக்காம இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை பற்றி ஏன் கவலைப்படுற? முதல்ல உன் மனசில் இருக்கக்கூடிய இருளான தேவையற்ற எண்ணங்களை தூக்கி போட்டுட்டு இனிமே உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்குன்ற நம்பிக்கையோட வரப்போகிற வருங்காலத்தை வசந்த காலமாக எதிர்கொள்ள தயாராக இரு. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை முழு பொறுப்பில் ஏற்றுக்கிறேன்னு சொன்ன பிறகு நீ என்னை சரணடைஞ்சிட்டு அமைதியாக உன் வேலையை பார்க்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நடந்து முடிஞ்சதையும் கடந்த கால வாழ்க்கையை நினச்சி எதுக்காக கவலைப்படணும்? உன் எண்ணங்களையும் செயல்களையும் மிக சிறப்பானதாக வெற்றிகரமானதாக மாற்றி தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது முழு மனசோட என்னை ஏற்றுக்கோ. நான் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களிலும் உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நான் இருக்கும்போது நீ நிச்சயம் அதிர்ஷ்டசாலி தான். இந்த உலகத்தில் பல பேருக்கு அன்பு செலுத்தவும் ஆறுதல் கொடுக்கவும் அரவணைப்பவும் ஆள் இல்லாமல் இருக்கும்போது உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி அன்பும் பாசமும் அரவணைப்பும் தர தயாராக இருக்கும் இந்த வராகி அம்மாவை முழு நம்பிக்கையோடு நீ வணங்கினா போதும். உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமே ஒன்றுமில்லாமல் போகும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. வாழ்க்கையில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதை நீ எப்படி வேறுபடுத்தி எதை விலக்கி வைக்கிறாங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். நீ எப்போவுமே முழு மனசோட நல்ல விஷயங்களை மட்டுமே ஏற்றுக்கிட்டு தீய விஷயங்களை விட்டு விலகி வாழக்கூடிய ஆளாக இருக்கணும் என் செல்லமே. நீ வீழ்ச்சி அடையணும் தோத்து போகணும்னு ஆசைப்பட்டவங்க முன்னாக நீ வாழ்ந்து ஜெயிச்சு தலை நிமிர்ந்து நிற்க போற. யாரையும் திரும்ப பழிவாங்கணும்னு நினைக்காத. கடந்த காலத்தையும் அதில் நடந்த விஷயங்களையும் அப்படியே விட்டுட்டு தற்போதைய வாழ்க்கை மீது நீ கவனம் செலுத்து. உன் மனசு சுத்தமாக இருக்கிறதுனால நீ எல்லாரையும் நல்லவங்க நினைக்கிற, எல்லார்ட்டையும் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டுமே பார்க்குற. ஆனால் மற்றவங்க அப்படி இல்லாததால் சுலபமாக உன்னை காயப்படுத்தி உன் மனசையும் கஷ்டப்படுத்திடுறாங்களா? எல்லாத்தையும் இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அதனால் மறுபடியும் மறுபடியும் உனக்கு கஷ்டத்தையும் காயத்தையும் வலிகளையும் வேதனைகளையும் கொடுக்கக்கூடிய சில நபர்கள் உன் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போது இந்த வராகியம்மா நான் உனக்கு கொடுக்க போகும் வரமே உன் வாழ்க்கையில் கெட்டதை அகற்றி நல்லதை நிறைவாக நிறைய கொடுப்பது தான். அதனால் உன்னை சுற்றி இருக்கிற கெட்ட மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு சரியான நபர்களை சரியான நேரத்தில் உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. சில நேரங்களில் நீ செய்ய வேண்டிய சிறந்த விஷயம்னா யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் இருக்கிறது தான். உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நேரம் காலம் எப்படிப்பட்டதுன்ற உன்னுடைய புரிதலை சரியாக அமைச்சுக்கோ. இந்த உலகத்தில் நீ யாரை வேணாலும் ஏமாற்றலாம். ஆனால் நேரத்தை ஏமாற்றி தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட்டினா, நேரத்தையும் காலத்தையும் தப்பாக பயன்படுத்தினா அது சரியான நேரத்தில் உன்னை பழி வாங்கிடும். எப்போவுமே நேரத்தையும் காலத்தையும் உன் வாழ்க்கைக்காக சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கோ. இன்னும் உன் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கிறேன் செல்லமே. எந்த சூழ்நிலையில் நீ இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்க எல்லா கெட்ட விஷயங்களையும் அகற்றி நான் உன்னை நேர்மறையாக நல்லபடியாக வாழ வைப்பேன். நேத்துவும் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அடுத்தவங்க அவங்க வாயி அவங்க நாக்குன்னு அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னத்தையோ உன்னை பற்றி பேசிட்டாங்க.
உன் உணர்வுகளை காயப்படுத்தும் வகையில் அடுத்தவங்க பேசின வார்த்தைகளை நினச்சி நீ பயப்படாத. நீயாக அவர்களை மன்னிக்காத வரைக்கும் இந்த வராகியம்மா நானும் அவர்களுக்கு மன்னிப்பை தரமாட்டேன். உனக்கு துணையாக நான் இருந்து அவர்கள் விதைத்ததை அறுவடையாக அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டமாக அனுபவிக்கும்படி நான் செய்யத்தான் போகிறேன் என் செல்லமே. நீ எப்போதும் எதுக்காகவும் கண்கலங்கக்கூடாது. இப்போது கூட உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்க பழகு. எந்த விஷயத்துக்கும் அவசரப்படாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு பொறுமையாக அமைதியாக இரு. உனக்கான நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் இந்த வராகியம்மா நான் நடத்தி தர்றேன். நான் ஒருபோதும் யாரையும் ஏமாத்துறது கிடையாது. என் வார்த்தைகள் மேலே நீ நம்பிக்கை வச்சினா நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் நடத்துவேன் என் செல்லமே. என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நீ நினைச்ச விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். என் அருளும் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கும். உனக்கு பலமாக வலுவாக நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? எந்த விஷயத்தை எப்படி செய்யணும், எதை எப்படி கையாளணும்னு எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். நான் ஒருபோதும் உன்னை விட்டு பிரிஞ்சதும் இல்லை, அதே போல் உன்னை விட்டு பிரியவும் மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் கனவுகள் எல்லாம் நனவாகும்படி இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறேன். உனக்கு துணையாக வழிகாட்டியாக நான் இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. எல்லாம் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த உலகத்தில் கஷ்டப்படுறாங்க தானே நான் யாரையும் சொல்லவும் மாட்டேன். நீ எப்போதும் உனக்கு எதுவுமே கிடைக்கல, எதுவுமே நிறைவாக இல்லைன்னு குறைகளை மட்டுமே பெருசாக யோசிக்கிற. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுடைய மனசுலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி சில குறைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை பெருசுபடுத்தாமல் நீ நிம்மதியாக வாழ கற்றுக்கணும் என் செல்லமே. எந்த உள்நோக்கமும் இல்லாமல் தன்னலமும் இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அன்பு பிள்ளையாக நீ இருக்கணும். எப்போதும் ஒருத்தரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காம அவங்க இப்படிப்பட்டவங்களாக தான் இருப்பாங்கன்னு நீயாக ஒரு முடிவுக்கு வர வேணாம். எப்போதும் யார் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க, யாரை எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கூட வச்சுக்கலான்றத அவங்கக்கிட்ட பேசி பழகி தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறமா நீ அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும். என்ன முழுசாக நம்புகிற உன் வாழ்க்கையில் உனக்கான வெகுமதிகளை எல்லாம் எப்போது கொடுப்பதுன்னு எனக்கு தெரியும். நீ பொறுமையாக காத்திரு. உன் வாழ்க்கையில் ஒருபோதும் உனக்கு தவறான நபர்களை உன்னை நோக்கி அனுப்பி வைக்க மாட்டேன். தவறான விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. அதனால் எதையுமே எதிர்மறையாக சிந்திக்காமல் நடப்பது எல்லாம் ஏதோ ஒரு காரியத்தோடு தான் நடக்குதுன்னு நம்பிக்கிட்டு பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. உனக்கு பிரியமானவர்கள் ஒருபோதும் உன்னை காயப்படுத்த மாட்டாங்கன்னு நீ நம்பாத. ஏன்னா சில சமயம் எதிரியை விட நீ யாரை முழுசாக நம்பினியோ, யார் மேலே ரொம்ப பிரியமும் பாசமும் வச்சுருந்தியோ அவங்க தான் உன்னை மோசமாக காயப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு போவாங்க. அதனால தான் யாரையும் முழுசாக நம்பிட்டு அப்புறம் வலியையும் வேதனையையும் அனுபவிக்காத. பிடிச்சவங்க கூட சில சமயத்தில் உனக்கு பிடிக்காத பல விஷயங்களை செஞ்சுட்டு உன்னை கஷ்டப்படுத்துவாங்க, உன்னை விட்டு விலகி போவாங்கன்னு உன்னை எச்சரிக்கை செய்ய வந்திருக்கேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்றத நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? உன் முழு வாழ்க்கையிலையும் இன்னும் நீ சிறந்த நாட்களை வாழவே இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா எல்லாமே சிறப்பாக நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்துவேனேன்னு சொல்லவே. எல்லாரையும் நம்புன்னு நான் ஒருபோதும் உன்கிட்ட சொன்னதே கிடையாது. எல்லார் மீதும் அன்பும் பாசமும் வச்சு நேசத்தோடு நடந்துக்கோ, அக்கறையோடு இருந்துக்கோ. ஆனால் யார் மீதும் முழுசாக நம்பிக்கை வைக்காதன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் சூழ்நிலை கைதிகளாக இருக்காங்க. யார் எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்க, எதை எப்போது யாருக்கு எதிராக செய்வாங்கன்னு அவர்களுக்கே தெரியாத காலமாக இது இருக்கும்போது நீ எப்படி அடுத்தவங்களை முழுசாக நம்ப முடியும்?
நீ மிகவும் நேசிக்கும் நபர்கள் கூட சில சமயங்களில் உன் மனசு புண்படும்படி நடந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீ மனசு நொந்து போயிடாம, மனசு உடைஞ்சு போயிடாம, இது எல்லாமே உனக்கான பாடம்னு அந்த அனுபவத்தை புரிஞ்சுக்க கற்றுக்கணும். நீ எப்போதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத, என்னை முழுசா நம்பு. இந்த வராகியம்மா எந்த நிபந்தனையும் இல்லாமல் உன்னை முழுசாக நேசிச்சு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்கான எல்லாத்தையும் செய்யக்கூடிய தாயாக நிச்சயமாக இருப்பேன் என் செல்லமே. அடுத்தவ ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க, அவங்க உனக்கு ஒரு மோசமான விஷயத்தை செஞ்சிட்டாங்கன்றதுக்காக நீ உன்னுடைய நல்ல குணத்தை இழந்து அவர்களை பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறதோ, அவங்க செஞ்ச தீயதை மறுபடியும் அவர்களுக்கே செய்யணும்னு நினைக்கிறதோ கூடாது என் செல்லமே. ஏன்னா உன்னுடைய அன்பான நல்ல உள்ளத்தையும் நல்ல மனசையும் பார்த்து தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். உன்னை நினச்சி நான் பெருமைப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீ ஒருபோதும் யாரையும் எதிரியாக நினைப்பதோ, யாரையும் பழிவாங்க நினைப்பதோ கூடாது என் தங்கமே. உன்னுடைய நல்ல சிந்தனையும் உன்னுடைய பக்தியும் இறை வணக்கமும் சேர்ந்து தான் இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு புது திசையை வெற்றி பாதையாக கொடுக்க போகுது. இன்னும் உன் வாழ்க்கையில் கடுமையான மாற்றங்களை நான் உண்டு பண்ணுவேன். உன்னுடைய இலக்கை நோக்கி நீ போய் எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் செல்லமே. உன்னுடைய நல்ல செயல்களின் மூலமாக, உன்னுடைய நல்ல குணத்தின் மூலமாக, நீ பக்தியோடு என்னை நம்பி வணங்குவதின் மூலமாக உனக்கு ஒரு புது சக்தியையும் ஆற்றலையும் நான் கொடுக்க போகிறேன். வாழ்க்கையில் நீ எப்பவுமே உன்னை தாழ்வாக நினைப்பதோ, உன் தைரியத்தை கைவிடவோ கூடாது. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு புது தொடக்கத்தை இந்த வராகியம்மா நான் தரதான் போகிறேன். இந்த பூமியில் யாருக்குமே வாழ்க்கையை மிக எளிதாகவும் சுலபமானதாகவும் மிக மன நிறைவுடையதாகவும் சந்தோஷமானதாகவும் நான் கொடுக்கல. ஆனால் எல்லாருக்கும் நிரந்தரமாக நான் கூடவே இருந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் வாழ்க்கையை வாழ்வது ஒன்றும் உனக்கு கஷ்டமாக இருக்காது என் செல்லமே. என் கூடவே உன் வாழ்க்கையை நீ வாழும்போது அது மிகவும் அழகானதாகவே இருக்கும். இந்த வாழ்க்கை உன்னை பயமுறுத்தினாலும் நான் உன் கூடவே இருக்கேன், உனக்கு நன்மைகளை செய்வேன்னு நீ முழுசாக என்னை நம்பலாம். உன் வாழ்க்கையில் இன்னும் எதுவும் முடியலை. உன் எதிர்காலத்தை நீயே மாற்றிக்கொள்ளும்படி உன் கையில் தான் உன் எதிர்காலத்தை நான் ஒப்படைச்சிருக்கேன். நீயும் நல்ல நல்ல காரியங்களை செஞ்சு உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்ததாக ஆக்கி கொள்ளலாம். உன் வாழ்க்கை பாதையை நான் உனக்கு காட்டிட்டேன். அதில் நீ சிறந்ததை தேர்ந்தெடுத்து சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தானே. உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கும் சக்தியாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி எல்லாரும் உன்னை நேசிக்கும்படி காலத்தை நான் மாற்றி அமைக்க போகிறேன். காலமும் நேரமும் ஒருபோதும் பின்னோக்கி போகாது தானே, எப்போதும் காலம் முன்னோக்கி தானே போகும். அதே போல தான் கடந்த காலத்தில் நீ சந்தித்த பிரச்சனைகள் எதுவும் மறுபடியும் உன் வாழ்க்கையில் வராது. நீ மகிழ்ச்சியோட எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து சமாளிக்க கற்றுக்கோ. எதிர்காலத்தில் நீ எல்லாவற்றையும் சமாளிக்கும் ஆற்றலோட தகுதியோட மிக திறமையோட உன் வாழ்க்கையை உயர்வாய் சிறப்பாய் வாழும்படி நான் செய்வேனேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது மலை போல பொழிய போகுது. இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன்.